ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஹீரோயின் வந்து கார் பார்க்கிங்ல போயிட்டு இருக்கிறப்போ பென் டிரைவ் இருந்திருக்கும். அத வந்து அவங்க ஃபோன்ல எடுத்து போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா, அவங்க ஒரு பிளான போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹீரோயினோட பிரதர் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. "நீ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு." அவனுமே வந்து "தேங்க் யூ. நான் என்னோட பெஸ்ட்டா குடுப்பேன்." அப்படின்னு சிரிச்சு பேசிட்டு அங்கருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ணலன்னா ஹைப்பும் பண்ணிடுங்க. நேத்து பார்ட்ட வந்து நீங்க பார்க்கலன்னா, நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இந்த இதுவ கன்டின்யூ பண்ணுங்க. அப்பதான் புரியும். இப்போ மூவிக்குள்ள போகலாம். அவன் அங்கருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து ஒரு ஃபைல் எடுத்து ஹீரோயின் கிட்ட வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இதான் லின்ஹாவோட லாஸ்ட் வீக் லோக்கல் பார்ட்னரோட தாய் குடுத்தது அப்படின்னு சொல்லி காட்ட, நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, "இதுல எதனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா?" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, "லின்ஹா கூட வந்து கிக் பேக் வாங்கணும்னு நெனச்சிருந்தா, அவ்ளோ சீக்கிரம் வந்து அவன் மாட்டியிருப்பான். நான் ஏற்கனவே வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட அவனோட ஒர்க்க வந்து ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க வந்து மானிட்டர் பண்ணி நம்மகிட்ட சொல்லுவாங்க. எதனா ப்ராப்ளம் இருந்தா நம்ம பேப்பரா வந்து டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க." அப்படின்ற மாரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயினோட பிரதர் தான் வந்து கால் பண்ணியிருக்காங்க. இது மாரி பக்கத்து கம்பெனி கூட வந்து கொலாபரேஷன் பண்றதுக்காக தானே இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவன் வந்து ரொம்ப ஹார்ஷா பேசுறான். ரொம்ப ஒரு மாரி நடந்துக்கிட்டு இருக்கான். "நீங்க வர முடியுமா?" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கேன். "சரி ஓகே நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கருந்து போக பார்க்குறாங்க. ஹீரோ "இல்ல நீ போனா சேஃப் இல்ல. நானும் கூட வரேன்." வந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து கொஞ்சம் நக்கலா தான் பேசிக்கிட்டு இருக்கான். கோவமா கத்திட்டு அவன் அங்கருந்து போயிட, இவன் வந்து அப்படியே தென்னாவட்ல இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட பிரதரும் அங்கருந்து போயிட்டாங்க. அடுத்து நைட் ஆயிடுது. ஹீரோயின் வந்து அவனோட வீட்ல தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பையன் வந்து இப்படி பண்ணுவான்னு தெரியல. இவங்க வந்து தெரியாம இப்படி மீட் பண்ணியிருக்காங்க. இது மாரிலாம் மீட் பண்ணிட்டோம். இப்படி சூப்பரா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே! அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர்னா, இந்த பையன் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சைக்கோ இல்ல. இந்த கம்பெனியோட டேட்டாவெல்லாம் வந்து திருடி, அத வந்து பக்கத்து கம்பெனிக்கு, மத்த கம்பெனிக்குலாம் வந்து வித்துட்டு இருக்காங்க. வித்தது மூலியமா கொஞ்சம் காசும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அத தான் பேசிட்டு இருக்காங்க. இவ்ளோ நல்லவன் போல நடிச்சுட்டு, இப்படி சூப்பரா வந்து ட்ராமாலாம் பண்ணிட்டு, ஒண்ணுமே தெரியாதவன் மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கானே! இவன என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாரி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க, அவளோட பிரதர் வந்து, "சிஸ்டர் இந்தாங்க காஃபி குடிங்க" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அட பாவி! நீ எது மாதிரினா வில்லத்தனம் பண்ணிட்டு இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறியேன்ற மாரி தான் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினும் வந்து எவ்வளோ நாள் தான் சைலன்ட்டா இருப்பா. ஸோ, அதனால வந்து கேட்டுட்டா, "டேய் உனக்கு என்னடா ப்ராப்ளம்? ஏன்டா இது மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம கம்பெனி டேட்டாவலாம் வந்து நீ இது மாரி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ கையும் களவுமா வந்து மாட்டிக்கிட்ட. நீ ஏன் இது மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு?" சொல்லி, "சிஸ்டர் நான் அப்படிலாம் பண்ணவே இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க." அப்படின்னு இவன் நடிச்சுக்கிட்டே இருக்க. அப்போ ஹீரோ வந்துடுறாரு. "ப்ரூஃப் இருந்தா தானே இந்த காலத்துல யாரா இருந்தாலும் நம்புவாங்க. நீ இது மாரி 1,00,000 வந்து நீ வாங்கியிருக்க. அதுக்கான ஃபுல் ஹிஸ்டரியுமே இருக்கு. நீ வந்து எதுக்காக இப்படி பண்ண? சொல்லு." அப்படின்ற மாரி கேட்க, அது வந்து அது வந்து அப்படின்னு அவ இழுத்துக்கிட்டே இருக்கா. அப்புறம் அவ ஹீரோயின் சொல்றா, "என்னன்னு நீ சொல்றியா? இப்ப நீ கலெக்ட் பண்ண அந்த பென் டிரைவ் அது எல்லாத்தையும் நீ குடுக்குறியா? இல்ல நான் போலீஸ கூப்பிடவா?" அப்படின்னோனே, "நான் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்ல இருந்து அந்த பென் டிரைவ எடுக்குறான். குடுக்க வர நேரத்துல என்ன பண்ணிடுறான், அவன் கொண்டு வந்த காஃபியே வந்து போட்டுட்டு, "உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க." அப்படின்ற மாரி கத்துறான். "ஏய் நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்கன்னு?" சொன்னேன். "பின்ன இந்த லூசு பையன் சொல்றான்னு சொல்லிட்டு நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?" அவனுக்கு வந்து என் மேல காண்டு. அதனால வந்து என்ன பத்தி தப்பு தப்பா வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் வந்து உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் வந்து கொஞ்சம் சேடா தான் இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக பால் எடுத்துட்டு வந்து குடுத்து, "இது மாரி ஃபீல் பண்ணாத, எல்லாம் பார்த்துக்கலாம், சரி பண்ணிடலாம்." அப்படின்னு அட்வைஸ் குடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினோட பிரதர் வந்து இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த கம்பெனில இருந்து டேட்டா எடுத்தாங்கல்ல, அத வந்து என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு வேணும்னா நீ என்ன தனியா வந்து நீ பாரு. நான் எல்லாத்தையும் வந்து குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். அத பத்தி தான் வந்து ஹீரோயின் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு டிவைஸ் மாரி குடுத்துட்டுருக்காங்க. இத வந்து நீ கையில வச்சுக்கோ. இத நீ வச்சிருந்தன்னா நீ எங்க இருக்கன்னு வந்துரும். நான் உன் கூடவே வரேன். அவன் கண்ல படாம நான் ஒளிஞ்சிருப்பேன். எதனா ப்ராப்ளம் வந்தா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். லின்ஹாவோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. நம்ம இப்படி தான் பண்ணியிருக்க முடியும். அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "ஒரு வேள நீ என் கூட வந்திருந்த அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவன் ஃபுல் டேட்டாவையும் வந்து டெலீட் பண்ணிடுவான். அப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம கம்பெனியோட ஃபுல் டேட்டாவும் வந்து நம்ம கைய விட்டு போவே கூடாது." அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீ கவலைப்படாத. நான் வந்து உன்ன ஃபாலோ பண்ணுவேன். சேஃப் டிஸ்டன்ஸே இருப்பேன். நான் ஏற்கனவே வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். லின்ஹாவோட பேக்கப் டிவைஸ் எதனா கிடைச்சிருந்தா, அத வந்து அவங்க எடுத்துருவாங்க." அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பாழடைஞ்ச வீடோ, இல்ல தனியா ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு பில்டிங்க்கு தான் போயிருக்கா. அங்க போன உடனே ஹீரோயினோட பிரதர் இருக்காங்க. "நீ தனியாவா வந்திருக்க?" அப்படின்னு சொன்ன உடனே அவளும் "ஆமா" அப்படின்னிறா. "ஏன் உன் கூட உன் புருஷன் வரலையா?" அப்படின்னு கேட்க, "இல்ல நான் தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து அந்த இது எல்லாத்தையும் குடு" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. "அவ்ளோ சீக்கிரம் ஈஸியாலாம் குடுக்க முடியாது. நான் உனக்கு குடுக்கணும்னா வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ வந்து என்ன டைரக்டரா போடுற. அது மட்டும் இல்லாம எனக்கு 1,000,000 தர.
நீ தந்தா நான் வந்து உனக்கு அப்படியே வந்து ஃபுல் டேட்டாவ குடுத்துருவேன். அப்படி நீ தரலன்னா, உனக்கு காம்படிட்டரா இருக்கிற சில கம்பெனிக்கு வந்து இதை வித்துடுவேன்." அப்படின்ற மாரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க. "ஏய் ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நீ இவ்ளோ மோசமா நடந்துப்பன்னு நான் நெனைக்கவே இல்ல." அப்படின்ற மாரி அவ கத்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா, அந்த இடத்துல வந்து தேடி பார்த்துட்டு, ஏதோ ஒரு டிவைஸ் மாரி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே வந்து வேற யாருக்கோ ஃபோன் பண்ணி, "இதுல இருக்க பேக்கப் டிவைஸ வந்து நான் கண்டுபிடிச்சுட்டேன். இத ஃபுல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடுங்க." ஏன்னா வந்து இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து அது கிடைச்சிருந்தாலும், அவன்கிட்டயும் வந்து ஒண்ணு பேக்கப்க்கு வச்சிருப்பான்ல. அது இருந்தா மத்த கம்பெனிக்கு வித்துட போறான்னு ஹீரோ வந்து அத டெலீட் பண்ண சொல்லிடுறான். ஸோ அந்த வேலையும் வந்து நல்லபடியா முடிஞ்சிடுது. சவுண்ட் கேட்ட உடனே, "நீ வந்து குவாங் கூட தான் வந்து இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி கத்தி பார்க்குறான். அதுக்குள்ளேயே வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறான். இப்ப வந்து என்ன பண்றான்னா, "எனக்கு அப்பவே தெரியும் நீ இப்படி ஏமாத்துவன்னு நினைக்கவே இல்ல. நான் என்ன பண்றேன்னு பாருன்னு" ஹீரோயின் கைய புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுனா ஹீரோ சும்மா இருப்பாரா? உடனே வந்து ஓடி வந்துடுறாரு. "எனக்கு அப்பவே தெரியும்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சிய எடுத்து ஹீரோயின அடிக்கலான்னு வர, நம்ம ஹீரோ வந்து குறுக்க வந்துடுறான். ஹீரோவோட கையில வந்து பட்டுருது. அப்ப ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "இத பாருடா, நீ ஒண்ணும் யாருக்கும் குறைஞ்சவன் கிடையாது. நீ ஏன் உன்ன இப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னோட எபிலிட்டில வந்து நீ உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தனா, கண்டிப்பா நம்ம கம்பெனிலேயே வந்து உனக்கு நல்ல பொசிஷன் கிடைச்சு இருக்கும். ஆனா, நீ தப்பான வழிய சூஸ் பண்ணதுனால, நீ வந்து தப்பான ஆளா ஆயிட்ட. ஆனா, எனக்கு தெரியும் நீ தப்பான ஆள் கிடையாதுன்னு. நீ ஏதோ ஒரு மூமெண்ட்ல வந்து கன்ஃப்யூஸ் ஆயி தப்பான முடிவு எடுத்துட்ட. உனக்கு இப்பவும் வந்து டைம் இருக்கு. இதோட வந்து எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. நடந்த எல்லாத்தையுமே வந்து நான் மறந்துடுறேன். உனக்கு வந்து ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் வராத மாரி நீ பார்த்துக்கோ சரியா?" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் உட்கார்ந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோவோட கையில அடிபட்டுச்சுல்ல. ஸோ, அடுத்து ஹீரோவ வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணி இருக்காங்க. ஹீரோக்கு வந்து லைட்டா கை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு போல. நம்ம ஹீரோயின் வந்து ஆரஞ்ச் எல்லாம் உரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா. "ரொம்ப வருத்தப்படாத. டாக்டர் தான் சொல்லியிருக்காங்கல்ல, பெரிய ப்ராப்ளம் இல்லன்னு. ஜஸ்ட் இது ஒரு மைனர் ஃப்ராக்சர் தான். இன்னும் 2 மாசத்துல வந்து எல்லாமே சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு, "லின்ஹா எப்படி இருக்கான்?" அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "போலீஸ் வந்து அவன புடிச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நான் ரிலேட்டிவ்ன்றதுனால வந்து விட்டுற சொல்லிட்டேன். அவங்க சும்மா ஒரு வார்னிங் மட்டும் பண்ணிட்டு ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டாங்களாம். அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு கால் பண்ணிட்டு இருந்தான். நான் ஒரு நல்ல ஒரு கம்பெனில வந்து வேலைக்கு போக போறேன். இதுக்கப்புறம் எந்த தப்பான முடிவும் நான் எடுக்க மாட்டேன். நான் கரெக்ட்டான வழியில தான் இருப்பேன்." அப்படின்ற மாரி சொன்னா. அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வீட்ட தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எப்பயும் போல நம்ம ஹீரோ வந்து குக் பண்ணிக்கிட்டே இருக்க, ஹீரோயின் வந்து ஹீரோவ வந்து ஹக் பண்ணிக்கிட்டே வந்து பேசிக்கிட்டே இருக்கா. "நீ என் பக்கத்துல இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடினா வந்து என் கெரியர் தான் என் லைஃப்ல வந்து இம்பார்ட்டன்ட்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் என் பக்கத்திலேயே இருக்காரு. அதுவே வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்த குடுத்துக்கிட்டு இருக்கு." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயின புடிச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. "வான் வான் நானும் வந்து அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே வந்து உன் பக்கத்திலேயே இருந்து, உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு, உன்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நெனைக்கிறேன்." அப்படின்னு இவங்க ரொமான்டிக்கா பேசிக்கிட்டே இருக்க. அப்போ வந்து ஹீரோக்கு வந்து ஒரு கால் வந்துடுது. கால் வந்த உடனே ஹீரோ வந்து தனியா போய் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ கால் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா, "நீ என்ன எப்ப பார்த்தாலும் சீக்ரெட்டா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க? யாரு?" அப்படின்னு கேட்க. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு தான். நான் எப்படி இருக்கேன்?" அப்படின்னு வந்து கேட்டான். "அதுக்கு தான் வந்து நான் பேசிட்டு வந்தேன். நீ தேவையில்லாம வந்து எதையும் நினைச்சுக்காத. வா சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போறாங்க. அடுத்து ஆஃபீஸ தான் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, ஹீரோ வராரு. ஹீரோ வந்து இப்போ யாரோ ஒருத்தர வந்து கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அவன பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "பரவாயில்லையே! நீ என் கூட வந்து கோஆப்பரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்ல, "பிசினஸ்ல வந்து பெர்மனன்ட்டா இனிமே நீங்க யாரும் கிடையாதுல்ல. பெர்மனன்ட்டா இருப்பது இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான்." அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். "நான் ஒரு பிசினஸ் மேனு. பிசினஸ் வேற, பெர்சனல் வேற. இந்த ப்ராஜெக்ட்காக ஷெஞ்சாய் குரூப்க்கு வந்து பெரிய ப்ராஃபிட் கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது நான் ஏன் வந்து உன் கூட வந்து கோஆப்பரேட் பண்ணக்கூடாது?" அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ இவங்க பிசினஸ் டீல பத்தி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாத்தையும் வந்து அந்த லின்ஹா தான வந்து கெடுத்து கெடுத்து விட்டுட்டான். அதனால ஹீரோயினுக்கு வந்து எனிமின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான்ல. அதாவது பிசினஸ்ல எனிமி அப்படின்னுவாங்கல்ல. அவனே வந்து நம்ம 2 பேரும் ஏன் பண்ணக்கூடாது? அப்படின்ற மாரி தான் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்க வர, நம்ம ஹீரோயினும் வந்து ஓகே, ஓகே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா அந்த பிசினஸும் வந்து நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அவன் வந்து ட்ரிங்க் பண்ண போலாமா? அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். நான் குடிக்கிறத பத்திலாம் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனையும் அங்கருந்து அமுச்சு விட்டுர்றாங்க. அடுத்தது எப்பயும் போல ஹீரோ, ஹீரோயின் தான் வந்து அவங்க வீட்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. லின்ஹா வந்து புதுசா ஒரு கம்பெனில வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல. அங்க கலீக்ஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்களாம். உண்மையாலே வந்து அவன பார்த்தா நல்லவன் மாரி தான் தெரியுது. இதுக்கப்புறமாச்சும் அவன் நல்லபடியா நடந்துப்பான்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், "இத பாரு டைம் ஆயிடுச்சுல்ல, நீ சீக்கிரம் தூங்கு." அவன் வேற இப்ப யாரையோ நியூ கலீக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அந்த இல்லீகல் பிசினஸ் ஆள போலவே இவன பார்க்கறதுக்கு
பண்றதுக்கும் இருக்கு. டவுட்டா இருக்கு. அது என்னன்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நாளைக்கு வேற கான்ட்ராக்ட்ல நீ சைன் பண்ணணும்ல. அதனால வந்து நீ சீக்கிரமா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின வந்து தூங்க வைக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த சமயத்துல ஹீரோவுக்கு வந்து ஏதோ மெசேஜ் வந்துகிட்டு இருக்க, ஹீரோ வந்து ஹீரோயின் முன்னாடி ஹைட் பண்ணிட்டு ரிப்ளேவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோயின் வந்து அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அவ வந்து அவ கம்பெனில இருந்து சன்ரைஸ தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து பின்னாடி இருந்து வந்து ஹீரோயின வந்து ஹக் பண்ணிட்டு இருக்க. "சூப்பரா சன்ரைஸ் இருக்குல்ல" அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் வந்து ஆமா, ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஷோல்டர புடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். நான் வந்து உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அது வந்து என்னன்னா, நேத்து நைட்டு வந்து உனக்கு யாரோ கால் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க. அதெல்லாம் யாரு? என்கிட்ட இருந்து எதனா மறைக்கிறியா? அப்படின்னு கேட்க, நிஜமாவே வந்து அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான். நாங்க 2 பேரும் முன்னாடி வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட கையில அடிபட்டுருச்சுல்ல, அத பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நான் எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்காக தான் அவன் வந்து கால் பண்ணான். நீ பெருசா எடுத்துக்கிட்டு இருக்காத. நமக்கே வந்து கொஞ்சோண்டு டைம் தான் ஃப்ரீயா கிடைக்குது. அத வந்து நம்ம என்ஜாய் பண்ணாம எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னமோ மறைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அடுத்து நைட் ஆயிடுது. ஹீரோயின் வந்து அவனோட தம்பிகிட்ட வந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து லேப்டாப்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து டைம் ஆச்சு நீ தூங்குன்னு சொல்ல ஹீரோயினும் வந்து தூங்க போயிடுறான். அடுத்து ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. இந்த மூவி ஃபுல்லா ஒண்ணு ஆஃபீஸ காட்டுறாங்க, ஒர்க் பண்றாங்க, ப்ராஜெக்ட்ன்றாங்க, சைனுன்றாங்க, வீட்ட காட்டுறாங்க, சமைக்கிறாங்க, ரிப்பீட்டு. மறுபடியும் ஆஃபீஸு, வீடு, சைனு, ப்ராஜெக்ட்டு, ரிப்பீட்டு. இதே தான் வந்துகிட்டு இருக்கு. நான் இத எனக்கு தெரிஞ்சு 100, 150 டைம் கிட்ட சொல்லியிருப்பேன் போல. ஏதோ பிக் பாஸ் ஹவுஸ் மாரி காட்டுது மக்களே. காலை 8 மணி, காலை 10 மணி, மதியம் 12 மணி, ஈவினிங் 4 மணி அப்படின்னுவாங்கல்ல. அது மாரி தான் ரிப்பீட்டுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எவனோ ஒருத்தன் வரான் ப்ராஜெக்ட்ட பத்தி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ப்ராஜெக்ட்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, இவங்க தான் வந்து நம்ம கூட கொலாபரேட் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஃபோட்டோவ காட்ட, அத பார்த்தோனே ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் வந்து டவுட் வந்துடுது. ஏன்னா ஹீரோயினோட பிரதர் வந்து வேற ஒரு கம்பெனில சேர்ந்திருக்கேன். எனக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்ட் கூட கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஃபோட்டோ காமிச்சாங்கல்ல. அந்த ஃபோட்டோவும் இவங்க காமிச்சதும் வந்து ஒண்ணா தான் இருக்கு. ஸோ ஹீரோயினோட பிரதர் வந்து இப்ப வரைக்கும் கூட திருந்தவே இல்ல. அவன் இதுக்கு முன்னாடி வந்து பேசுற மாரி சிசிடிவில ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல. அந்த ஃபோட்டோ, அந்த ஹீரோயினுக்கு வந்து அனுப்புன ஃபோட்டோ இது எல்லாமே வந்து சேமா தான் இருக்கு. அட பாவி! இவன் திருந்திட்டான்னு பார்த்தா, இப்ப கூட வந்து திருந்தவே இல்லையே! மறுபடியும் தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. வந்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனியோட சீக்ரெட் என்ன இருந்தாலும் அந்த பிரதருக்கு தெரியும்ல. அது மாரி அவன் வந்து லீக் பண்ணிட்டான்னா, உங்க கம்பெனி வந்து நஷ்டத்துல போகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாரி ஒரு குண்ட தூக்கி போட்டு போயிட்டாங்க. அடுத்து ஹீரோயினோட வீட்ட தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து சுகமா இருக்க, மக்கள் எப்பவுமே வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து பேராசை தான் வந்து அதிகமாயிடுச்சு. அதனால தான் வந்து கூட இருக்கவங்களே வந்து குழி பறிக்கணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இத பாரு நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோம். அவன் தப்பான வழியில போகும்போதே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்காது. கவலைப்படாத. உன்னையும் நம்ம கம்பெனியும் வந்து நான் புரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அது ஒண்ணும் கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கால் பண்ணாங்களாம். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துக்கு வரப்போறான். மேபி வந்து பிரச்சனை பண்றதுக்கும் வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வருத்தப்படாத. நான் இதுக்கு முன்னாடியே வந்து நான் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிட்டேன். செக்யூரிட்டி கிட்டயும் சொல்லிட்டேன். அவங்க வந்து கீழ தான் இருக்காங்க. பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட பிரதர் வரான் கொம்பு எடுத்துக்கிட்டு. "ஏய் நீங்க 2 பேரும் வெளிய வாங்க. நீங்க வந்து இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கவே மாட்டேன். என்னோட வாழ்க்கைய வந்து அழிச்சிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் வந்து உங்கள நிம்மதியாவே இருக்க விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து சோஃபால உட்காந்துக்கிட்டே இருக்கா. பயப்படாத இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து போலீஸ் வந்துருவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து என்ன பண்றான், அந்த ஸ்டிக்க வச்சே வந்து கதவ உடைக்கிறான். கதவ உடைச்சுட்டு உள்ள வந்துடுறான். ஹீரோயின போட்டு அடிக்கலான்றப்போ, ஹீரோ வந்து குறுக்க வந்துடுறாரு. ஹீரோ மேல தான் எப்பயும் போல வந்து அடினா வந்து பட்டுருது. ஹீரோவ அடிச்ச உடனே ஹீரோயினுக்கு வந்து செம கோவம் வந்துடுது. ஹீரோயின் வந்து வேற ஒரு பொருளாலயே அவன் மண்டைய உடைச்ச உடனே, அவனும் வந்து மயங்கி கீழ வந்துடுறான். எல்லாமே வந்து இது முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வந்து மருந்து எடுத்துட்டு வரதுக்காக ஹீரோயின் போயிடுறா. அப்போ ஹீரோ வந்து யார்கிட்டயோ வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்து ஹீரோ அப்பப்போ வந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது யாருன்னு காட்ட மாட்டாங்கல்ல. அதுக்கான விஷயம் வந்து இப்ப தான் வெளிய வந்துகிட்டு இருக்கு. "ஏய் உண்மையாலே நீ யாரு? யார் கீழ வந்து நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்க, "வான் நான் உன்கிட்ட வந்து எதுவுமே வந்து மறைக்கல. ஹீரோட கேபிட்டல் தான் வந்து டாப் லெவலு. நம்ம கம்பெனி கூட வந்து எப்பவுமே வந்து கொலாபரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டதும் அந்த கம்பெனி தான். கிங்ஹானோட கேபிட்டல வந்து நான் தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியோட பாஸ் வந்து தினமும் எனக்கு வந்து எப்பவுமே ஹேங் ஓவர் சூப் செஞ்சு தந்துக்கிட்டே இருப்பாரு. டாக்குமெண்ட் எல்லாருமே வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. வாங்க உன்கிட்ட வந்து நான் பொய் சொல்லணும்னு நினைக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உன்ன பார்க்குறப்போ நீ ரொம்ப டயர்டாவும், நிக்க கூட முடியாம இருந்துட்டு இருந்த. நீ அப்ப கூட வந்து உன்னோட கம்பெனிய பத்திட்டு தான் நீ கவலைப்பட்டுட்டு இருந்த. நான் உன் கூடவே இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். நான் கேபிட்டல யூஸ் பண்ணி உன்ன ப்ரெஷர் பண்ணணும்னு நினைச்சிடுவேன்னு பயந்துட்டு இருந்தேன். அதனால தான் நான் சாதாரணமா ஜாப் தேடிக்கிட்டு இருக்க மாரி நினைச்சிட்டு இருந்தேன். அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இத என்கிட்ட முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல. நான் கேபிட்டலுக்கு ஆசைப்படுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு, சாரி. இத வந்து நான் முன்னாடியே வந்து உன்கிட்ட சொல்லியிருக்கணும்ல.
இதுதான் வந்து அந்த கம்பெனிக்கும், நம்ம கம்பெனிக்கும் இருக்கிற டிராஃப்ட்டு. இத வந்து நீ சைன் பண்றது உன் இஷ்டம் தான். பெருசா அவங்க எந்த ஒரு கண்டிஷனையும் வந்து வச்சுக்கிட்டு இல்ல. நீ வந்து கொலாபரேட் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தன்னா, நீ இத பண்ணலாம். இல்லன்னா வந்து நீ இப்படியே வந்து விட்டுறலாம். இதுல வந்து நம்ம கம்பெனிக்கு இருக்கிற ரிஸ்க்கும் வந்து கொஞ்சம் கம்மி மாரி தான். அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வந்து நீ சாதாரண செக்யூரிட்டி மாரி நடிச்சுக்கிட்டு இருக்காத சரியா? நீ வந்து எல்லார விட ரொம்ப நல்லா பையனா இருக்க. நீ செய்ற கேரு, லவ்வு இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது இப்ப என்ன மேட்டர்ன்னா, ஹீரோ வந்து யார்கிட்டயோ வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அது வந்து என்னான்னு வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. அடுத்தது வந்து ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு கம்பெனில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இத வந்து நான் உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கவே இல்ல. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பவே வந்து நீ ரொம்ப டயர்டா இருந்த. அதனால தான் வந்து நான் சாதாரண ஆள் மாரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு வேண்டிய எல்லாமே வந்து நான் பண்ணணும்னு நினைச்சேன். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஆரம்பத்துல இருந்தே ஹீரோயின வந்து புடிச்சுட்டு, ஹீரோயினுக்காக வந்து எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாங்கல்ல. அத தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் வந்து புரிஞ்சுக்கிட்டா. இதுக்கப்புறம் வந்து நீ செக்யூரிட்டினா இருக்க வேணாம். என் கூடவே எப்பவுமே இரு அப்படின்னு சொல்லி தான் இந்த கான்வர்சேஷன வந்து முடிக்கிறாங்க. அடுத்து ஹீரோயின் வந்து அவளோட வீட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வந்து சூப் செஞ்சு குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து கால் வந்துகிட்டே இருக்கு. அது என்ன மேட்டர்ன்னா, நம்ம ஹீரோயினோட கம்பெனில இருந்த ஏதோ ஒரு பொருள வந்து திருடிட்டாங்க போல. ஸோ உனக்கு அது வேணும்னா, நீ நான் சொல்ற இடத்துக்கு வந்து நீ தனியா தான் வரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வந்து சரி ஓகே போலாம். ஏன்னா அந்த பொருள் வந்து பல கோடி கொடுத்து வாங்கியிருப்பாங்கல்ல. அது இல்லன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அதனால ஹீரோயினும் வந்து தனியா போயிட்டுருக்கா. "நீ தனியா வருவேன்னு தான் நான் நெனச்சேன்" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. "ஒழுங்கா வந்து எனக்கு அந்த பொருள குடு" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. "இத நான் குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாக்கு பின்னாடி கைய விடுறான். பார்த்தா நம்ம ஹீரோவ வந்து நல்லா அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க போல. ஸோ, இப்போ வந்து "உனக்காக நான் எல்லாமே பண்ணேன். ஆனா, எனக்கே வந்து நீ பெரிய துரோகம் பண்ணிட்ட" அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். துரோகம் பண்ணது என்னமோ அவன் தான். ஆனா, இவன் வந்து நியாய தர்மத்த பத்தி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றாரு, "இத பாரு நீ இங்கருந்து போயிடு. இந்த இடத்த சுத்தி வந்து நிறைய பெட்ரோல்லாம் இருக்கு. அவன் எரிச்சான்னா ப்ராப்ளம் ஆயிடும். நீயாச்சும் நல்லா இருக்கணும். போயிடு போயிடுன்னு" ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க, அந்த பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கான், "கத்திய கீழ போட்டு, ஒண்ணு அந்த கத்தியாலேயே வந்து உன்ன குத்திக்கோ. இல்லன்னா அந்த கத்தியாலேயே ஹீரோவ குத்துற. அப்பதான். இல்லன்னா வந்து நான் உனக்கு அத குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் வந்து அந்த கத்திய எடுக்குறா. ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், "அவன் சொல்றது எதுவும் கேட்காத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கா. அவன் கையில இருக்க லைட்டர எடுத்துட்டு, "இத பாரு இங்க சுத்தி வந்து பெட்ரோல் இருக்கு. எரிச்சனா வந்து நம்ம 3 பேருமே வந்து சாக தான் போறோம்" அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறா, கிட்ட ஓடி வந்து அவங்க தம்பி மேல வந்து கத்திய வச்சு குத்திர்றா லைட்டா. அவன் வந்து "என்னையே இப்படி பண்ணிட்டல்ல, என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு அவன் பைத்தியம் மாரி கத்திக்கிட்டே இருக்க, ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்த்து "உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் பயந்தே பயந்துட்டேன். நீ ஏன்டா தனியா வந்து மாட்டிக்கிட்ட" அப்படின்னு சொல்லி அதுலயும் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அட்மிட் ஆயிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து அவனுக்காக ஆரஞ்ச உரிச்சு குடுத்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்து லவ் டயலாக்க தான் விட்டுட்டுருக்காங்க. நான் முன்னாடி வந்து ஒரு நார்மல் செக்ரட்டரி மாரி நடிச்சது வந்து உண்மையான ரீசன் எதுக்காகன்னு பார்த்தா, "நீ வந்து என்ன யாருன்னு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிப்பியோ மாட்டியோன்னு சொல்லி தான் நான் பயந்துட்டுருந்தேன். இப்போ வந்து உன்கிட்ட எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து உன்கிட்ட எதுவுமே மறைக்காம நான் ஓப்பனா இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து உன் கம்பெனிய வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு டெய்லியும் வந்து உனக்காக புடிச்சது சமைச்சு தரேன். இந்த தடவ வந்து நம்ம உண்மையாலே எல்லாருக்கும் தெரியிற மாரி மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம். நீயே பார்த்து ஒரு நல்ல டேட்ட சூஸ் பண்ணா நல்லா இருக்கும்." அது எல்லாமே வந்து உன்னோட சாய்ஸ் தான். உனக்கு புடிச்ச எந்த நாளா இருந்தாலும் பரவால்ல. அதையே வந்து சூஸ் பண்ணிக்கோ. அப்படின்னு நம்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அடுத்த சீனே இவங்க 2 பேரும் வந்து எல்லாருக்கும் தெரியிற மாரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "இதுக்கப்புறம் வந்து நான் உன்ன நல்லபடியா நான் பார்த்துப்பேன்" அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, "எனக்கு வந்து உன்ன பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீட் பண்ணோம்ல ரோட் சைடு அது எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கு. நீ செக்யூரிட்டியா வந்தது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ வந்து எப்பயுமே வந்து என்ன புரொடெக்ட் பண்ணது, எனக்காக எல்லாமே செஞ்சது, எனக்கு எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம லைஃப்ல வந்து நம்ம எதிர்பார்க்காம ஒருத்தரும் வந்து கோஇன்சிடென்ட்டா வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்காக வந்து நம்ம ஐடென்டிட்டியே வந்து மறைக்கவும் தயாரா இருக்கோம். அவங்களுக்காக அவங்க பார்த்து பார்த்து பண்றது, அது எல்லாமே வந்து நான் உன்ன பார்த்து தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், "வாங்க, வாங்க. நீ வந்து இவ்ளோ டயர்டா இருக்கிறது வந்து என்னால பார்க்க முடியல. கம்பெனிய வந்து என்கிட்ட விட்டுடு. இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து நானே பார்த்துக்கிறேன். நீ என் கூட இருந்தா, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நல்லா இருப்பேன்." அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுமே வந்து அதே டயலாக்க தான் சொல்றா. அப்படியே வந்து இந்த மூவிய முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சத்தியமா எனக்கு இந்த மூவி பிடிக்கவே இல்ல. அப்படியே அரைச்ச மாவையே அரைச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் இருக்கு. உங்க கருத்து என்னன்னு வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. நான் சீக்கிரமா இதுக்கப்புறம் நல்ல மூவிய எடுத்துட்டு வரேன் மக்களே. ஏன் தான் இந்த மூவி எடுத்தோன்ற மாரி இருக்கு. ஏதோ முடிக்கணுன்றதுக்காக முடிச்ச மாரி தான் நான் முடிச்சுட்டேன்.